ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு செட்டிங்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் நல்ல ஒரு வியூஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் கேட்குற ஒரே கொஸ்டின்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக வியூஸ் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் கண்டிப்பாக போகுங்க. இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் எந்த டைமில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, எந்த டைமில் அதிகமாக வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ரீச் ஆகும். அதோட நம்ம வீடியோவுக்கு நல்ல ரெக்கமெண்டேஷனும் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து டைம் பார்த்து நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்திருக்கிற நியூ யூடியூபர்ஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியறதில்ல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை ரொம்ப கிளாரிட்டியாக நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோவாக ஆகட்டும் இல்லை ஷார்ட்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம், நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அது கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃபினிஷ் ஆகி வராங்க இல்லையா, அதாவது வேலை முடிகிற டைம் அப்படிங்கிற அந்த ஈவினிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்கிறதுனால ஈவினிங் டைமில் நம்ம போடுற வீடியோ வந்து நல்ல வந்து ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மனக்கணக்கு போடுவோம். அதுவும் உண்மை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீவ் டைம், அதாவது என்னென்னா சாட்டர்டே சண்டேலாம் மோஸ்ட்லி லீவ், எல்லாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு பண்ணி சாட்டர்டே சண்டேல நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்போ மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ உண்மையை சொல்லப்போனால் அதுவும் உண்மை கிடையாது. இப்போது நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது 1000 சப்ஸ்கிரைபரோ இல்லை 3000 சப்ஸ்கிரைபரோ இல்லை 10,000 சப்ஸ்கிரைபரோ இதை மாதிரி நம்ம சேனலுக்குன்னு பர்டிகுலராக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த டைமில் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறாங்க, அதாவது நம்ம போடுற வீடியோவை எந்த டைமில் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அனலைட்டிக்ஸை நமக்கு யூடியூபே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அனலைட்டிக்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்த டைமிங்கில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து அந்த நோட்டிஃபைஸ் வந்து போயிடும். இதன் மூலமாக நமக்கு வியூஸும் அதிகரிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து திருப்பி நம்ம வீடியோஸை பார்க்க வைக்கிறது மூலயமா எப்படி வியூஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் எந்த டைமில் அந்த வீடியோவை நம்ம போடுற வீடியோ வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டைமிங் நமக்கு தெரிகிற பட்சத்தில் அதே டைமில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளுடைய வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி வர வேண்டிய வியூஸ் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும் இல்லையா YT ஸ்டுடியோவில், அங்கே இம்ப்ரெஷனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த அங்கே இம்ப்ரெஷனுக்காக வியூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இங்கே நமக்கு வந்து ஒரு 50 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 வியூஸாக வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டாங்க அப்படின்னா இம்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய வியூஸ் இருக்கு இல்லையா, அந்த வியூஸுடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வருவாங்க, வியூஸும் ரொம்பவே அதிகமாக அந்த வீடியோக்கு வந்து போகும். ஓகே, டைம் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணாதான் அதிகமான வியூஸ் போகும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் வந்து எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆப்ஷன் வந்து எப்போ வந்து எனபிள் ஆகும், அதை நான் எப்போ பார்க்கலாம், எப்போ நான் அந்த ஆப்ஷனை பார்த்து நான் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம யூடியூப் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம ஃபஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணணும். அப்படி நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோவில் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எனபிள் ஆகும். ஸோ அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு உள்ளார தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய வாட்சிங் டைம் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய YT ஸ்டுடியோ ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கீழே 5 ஐக்கான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து அனலைட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 3rd ஒன் அனலைட்டிக்ஸ் அப்படின்னு. அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அனலைட்டிக் பேஜ் பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த ஆடியன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க.
இந்த ஆடியன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸுடைய அந்த வியூ டைம் அப்படிங்கிறத வந்து யூடியூப் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் இன்னும் நீங்கள் ரீச் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆனது கண்டிப்பாக வந்து ஷோ ஆகாது. ஸோ 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸுடைய வியூ டைமை வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஆடியன்ஸ் பேஜில் பாருங்கள், when your viewers are on YouTube அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஏன்னா உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். அதை நம்ம ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது மாதிரி வியூ ஆகும். இந்த பிளேஸ் தான் இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம மூச்சு பிடிக்க பேசுனது. இந்த டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வாங்க இது என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை தான் நான் உங்களுக்கு நல்ல வியூவாக தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு பெரிய பாக்ஸாக வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே கலர், அதாவது லேவண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேவண்டர் கலரை டார்க்காகவும் தின்னாகவும் ரொம்ப லைட்டாகவும் இதை மாதிரி ஒரு 4 டைப்ஸில் வந்து இந்த கலரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் கலருக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, அதுக்கப்புறமா இந்த டைமிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆரோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பாக்ஸை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வியூக்காக நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கேன். அதில் இந்த ஃபர்ஸ்ட் கலருக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப கம்மியான வியூஸ் போயிருக்கு இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ டிம்மாக அந்த கலரை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக நம்மளுடைய வீடியோஸை வந்து வியூஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டாக வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்ட் கலர் வந்து அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த செகண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஓகே பெட்டராகவே நம்ம வந்து வியூஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்ட் கலர், மூணாவது கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் கலர் டார்க் பர்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமான வியூஸ் நம்ம சேனலில் எப்போல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற அந்த டைமை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த மெனி வியூஸ்க்காக இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த கலரும் இதுக்கு அடுத்து முன்னாடி நம்ம மூணாவதாக ஒரு கலர் சொன்னோம் இல்லையா, இந்த 2 கலரை தான் நம்ம அதிகமாக வந்து இப்போ நோட் பண்ணி அந்த டைமே தான் நம்ம வந்து இப்போ வந்து எடுக்க போகிறோம் நம்ம வீடியோஸ் போடுறதுக்காக. இப்போ இந்த சேனலோட அதிகமாக வியூஸ் போகக்கூடிய அந்த டைமை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் டைம் இருக்குல்ல, அந்த டைம் டூரேஷனில் தான் இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 28 டேஸ், அதாவது ஒரு மாதத்துக்கான நம்மளுடைய வியூஸ் வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் எந்த டைமில் வந்து வியூவர்ஸ் வந்து அதிகமாக பார்த்துருக்காங்க கம்மியாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நமக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் அந்த இருக்குது பாருங்களா 23.59 இருக்கு இல்லையா, இது வந்து 12 மணி, எந்த 12 மணி, இரவு 12 மணி கால்குலேட் பண்ணிக்கணும். அதை இரவு 12 மணி. அடுத்து பார்த்தீங்கன்னா 5.59ங்கிறது காலை 6 மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி. அது 17.59 இருக்கு இல்லையா, அது வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து கவுண்டிங். ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லைன் இருக்கும். அந்த 6 லைனுக்கு கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக காமிச்சிருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 6ன்னு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஒரு லைன் அப்படிங்கிறது 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஓகேவா, அதே போல் இந்த மேலே பாருங்கள் ஒரு ரோக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த நாள் அப்படிங்கிற கணக்கை மேலே கொடுத்துருக்காங்க, டைம் அப்படிங்கிறத சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் ஒரு மாதத்துக்கான மொத்த கணக்கு தான் இது. இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த டைமில் நம்மளுடைய வீடியோஸை வந்து பார்த்துருக்காங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எந்த டைமிங்கில் நம்ம வீடியோஸை பார்த்துருக்காங்கிறதுனால டீட்டெயில்ஸ் இது. ஓகேவா, இப்போ இந்த வீடியோவில் வியூஸ் அதிகமாக போன டைமிங் பார்ப்போமா. இப்போ 5:59 இருக்குல்ல, அதாவது காலை 6 மணி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாருங்களேன், காலை 6 மணிக்கு கீழே 1 2 3 அந்த 4வது ரோ பாருங்கள், நல்லா டார்க்காக 3 இடம் இருக்குது. அதாவது சண்டேல நல்லா டார்க்காக இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் எந்த டைமிங்கில் நல்லா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங், அதாவது மாலை 6 மணின்னு இருக்கு இல்லையா, அந்த மாலை 6 மணி 7 மணி 8 மணி இந்த டைமிங்கில் நல்ல வியூஸ் வந்து மொத்தமாகவே இந்த வாரத்தோடைய 7 நாட்களுமே இந்த 3 மணி நேரத்தில் நல்ல வியூஸ் வந்து நமக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டைமில் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அன்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன் நம்ம பார்த்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறது நம்ம வந்து லாங் வீடியோவுக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபிள் ஆகும். அதுமாதிரி ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரீ டைமில் கூட மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அதாவது நார்மலாக வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில், நம்ம ஒர்க் இல்லாத டைமில், ஆஃபீஸ் ஃப்ரீ டைமில், அது மாதிரிங்கிற கணக்கில் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் வீடியோவுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட்டை வந்து
வந்து ஆகாது. ஓகேவா? அதனால் லாங் வீடியோக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.